அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையணும், மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடையணும், மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகணும், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பை உருவாக்கணும், ஒரு மிக உயர்ந்த இடத்துல போய் இருக்கணும்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தோடு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்போம். சரி, அந்த லட்சியத்தை அடையிறது எப்படி? மிகப்பெரிய ஒரு செல்வந்தராவோ ஒரு கோடீஸ்வரனாவோ ஆகணும்னா அதற்கான ஒரு அடிப்படைகளாக என்ன? இதெல்லாம் பற்றியான ஒரு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வரக்கூடிய வீடியோஸில் காணொலிகளில் பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் கட்டமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆனவங்க, மிகப்பெரிய ஒரு நிலையில வாழ்க்கையில் முன்னேறினவங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம். மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவங்க, மிகப்பெரிய வாழ்க்கையில் உயரத்தில் போனவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல ஐடியாவை, ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு ஐடியா, அதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவை வெறுமனே பணம் இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஐடியா வேணும். அந்த ஐடியா இருந்தாலே போதும். நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லாட்ட கூட ஒரு நல்ல ஐடியா மூலம், நல்ல சிந்தனைகள் மூலம் உங்களை தேடி நீங்கள் பணத்தை வர வைக்கலாம். அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியா அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும். அதுவே ஒரு மிகச்சிறந்த ஐடியா தான். மக்கள் மத்தியில் என்ன ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய திறமையை வளர்த்துக்கிட்டு நம்முடைய ஒரு ஐடியாவை உருவாக்கணும். முதல்ல டிமாண்ட் என்ன தேவை மக்களுக்கு, அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம திறமையை வளர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த திறமை மூலமாக ஒரு நல்ல ஒரு ஐடியாவை, நல்ல ஒரு சிந்தனையை உருவாக்கி நம்முடைய தொழிலை வளர்க்கணும். இதுதான் சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையை முன்னேறவங்கலாம் சொல்கிறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல அசைவ உணவு விடுதிகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல அந்த இடத்துல சைவ உணவு விடுதியே இல்லை. அப்படிங்கும்போது அங்கே நம்ம சைவ பிரியர்கள் இல்லை அசைவமே சாப்பிட்றவங்க டெய்லி அசைவம் சாப்பிட மாட்டாங்க, திடீர்னு சைவ உணவு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சைவ உணவு தேவையாக இருக்கும். அங்கே இப்போ ஹோட்டல் துறையில் சிறப்பாக விளங்குறவங்க அங்கே ஒரு சைவ உணவகம் வைக்கலாம். முந்தையெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னால் தரகர் மூலமாக பொண்ணு பார்த்துருந்தாங்க. இப்போயும் அது நடக்குது. ஆனால் கூட இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ், வெப்சைட்ஸ்லாம் வந்துடுது. இப்போ மேட்ரிமோனியலில் பார்க்குறாங்க. ஸோ கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறை மேலே பற்று கொள்றவங்க அவங்களோட ஐடியாவை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி முந்தையெல்லாம் டைப் ரைட்டர்ஸ் உலகம் முழுக்க இருந்தது. ஆனால் இன்னைக்கு டைப் ரைட்டர்ஸோட இடத்த கம்ப்யூட்டர்ஸ் ஆக்குமை பண்ணிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்த உடனேயுமே டைப் ரைட்டர் பயன்படுத்துகிறவங்க எல்லாமே அப்படியே தங்களை கம்ப்யூட்டர்ஸுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு தொழில் மாறுதுங்கிற போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. முந்தையெல்லாம் நம்ம ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் லெட்டர் அனுப்பணும். இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் அனுப்புனா கூட கொரியர் சர்வீசஸ் நிறையா வந்துடுச்சு, ப்ரைவேட் கொரியர்ஸ். நீங்கள் இங்கேருந்து ஃபாரினுக்கு கூட ப்ரைவேட்டில் கொரியர் அனுப்பலாம். இதெல்லாம் அந்த தொழில் தொடர்ந்து அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டை மட்டும் நம்பி இருக்காமல் ப்ரைவேட்லேயும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறாங்க. முந்தையெல்லாம் நம்ம ஒரு அவசரமான செய்தி அனுப்பணும்னா தந்தி அனுப்புவோம். இன்றைக்கி தந்தியவே அரசாங்கம் நிறுத்திடுச்சு. ஏன்னா தந்தி யாரும் அனுப்புறதில்லை. அந்த இடத்த இமெயில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அதெல்லாம் பிடிச்சிருச்சு. இதெல்லாம் என்னென்னா, கால மாற்றம் நடக்க அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை, நம்ம திருப்பி முதல்ல சொன்னதே தான், மக்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்யணும். அதில் நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதில் நம்ம சாதிச்சு காட்டணும். இதுதான் வெற்றியாளர்கள் சொல்கிறது. வெற்றியாளர்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. குறிப்பாக மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு தேவையான நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பிஸ்னஸ் நல்லபடியாக வளரும். இதுதான் வெற்றியாளர்கள் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவை, டிமாண்ட் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அந்த டிமாண்டுக்கு தேவையான நம்முடைய திறமையை வளர்த்துக்கிடணும். அந்த திறமையை உருவாக்கி நல்லதொரு ஐடியா, பிஸ்னஸ் பிளானை நம்மளே உருவாக்கிட்டு அதை மக்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் என்ன தேவை, மக்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா மக்கள் உடனே எடுத்துக்கிடுவாங்க, இதை தெரிஞ்சுட்டு நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் அடிப்படை. இனி வர்ற வீடியோஸில் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.